ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப டேஸ்டியாக இதை எப்படி பண்ணுறதுன்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு துண்டு பெரிய இஞ்சியை 4 சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 15 பல்லு போல் பூண்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டீப்பாலாம் வதக்கிடக்கூடாது. நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த மாதிரி வதக்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினதும் இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தக்காளி 2 தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக இந்த மாதிரி நல்லா நீளமாக நான் ரஃபாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியுமே நல்லா 3/4 பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிற தேவையில்லை. தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். கடாயில் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் நல்லா உருகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிரியாணி இலையை 2 இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது கருகாமல் இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயிலே இந்த கலர் எல்லாம் நல்லா சேரும். அப்போ நமக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேலன்ஸ் உள்ளதையும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம அந்த மிளகாத்தூள்லாம் முன்னாடியே சேர்த்ததுனால அந்த எண்ணெயிலே அந்த கலர் நல்லா ஒட்டி பிடிக்கும். அப்போ கடைசி வரைக்குமே சூப்பராக நல்ல ஒரு கலராக இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் விட்டிங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இதில் நல்ல மணமாகவும் லைட்டாக காரமாகவும் இருக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாவை நான் நடுவில் கீனி சேர்த்துருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா லிட்டு போட்டு மூடியாச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரும். நல்லா கமகமன்னு வாசனையோட சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நம்ம இப்போது பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நம்ம விருப்பத்துக்கு பீஸ் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கலாம், மீடியம் சைஸாகவும் போட்டுக்கலாம். பன்னீர் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் கஸ்தூரி மேத்தி நல்லா ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதை 1 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கணும். ரொம்ப அப்போ தான் சூப்பராக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கமகமான வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே விடும்போது ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக உங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் லிட்டை போட்டு மூடிட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம். நல்லா கமகமான வாசனையோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்குங்க. நான் லிட்டை போட்டு மூடிட்டேன். 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா பக்காவாக கமகமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்கிறதுன்றத வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.